ஸோ நீங்கள் வந்து மெஷின் லேர்னிங்கை ஒரு தியரட்டிக்கலாக லேர்ன் பண்ணுறதை விட ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் இல்லை ஒரு ஹேண்ட்ஸ் அண்ட் வேல வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா என்ன உங்களுக்கு இனிமேல் ஒரு பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வேல போகும்போது என்ன அதில் சில கான்செப்ட் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் கான்செப்ட் என்ன நீங்கள் டிரெக்டாக வந்து இந்த ப்ராக்டிக்கல் வேலையை லேர்ன் பண்ணிட்டு போகணும். ஸோ அந்த ஒரு பர்பஸுக்கு நான் அன்றைக்கி வந்து எண்ட் டு எண்ட் மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஓகே இது ஒரு சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் ஒன்றுமே ஹெவியாக இல்லாட்டி நம்ம அட்வான்ஸாக எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் சீரிஸ் மூலமாக என்ன நீங்கள் வந்து மெஷின் லேர்னிங்கை வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாக்டாக வந்து எப்படி வந்து ஒரு மெஷின் லேர்னிங் சிஸ்டம் வந்து எப்படி டெவலப் பண்ணுறாங்களே நீங்கள் போக போக இந்த அப்கமிங் வீடியோ சீரிஸ் மூலமாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இருக்கும். சரி. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே என்ன இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 12 ஸ்டெப்ஸ் செட் பண்ணிக்கேன். ஸோ ஓகே இது வந்து என்ன ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் என்ன இந்த ஒர்க் ஃப்ளோ நான் கிரியேட் பண்ணிக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இதோட பெட்டரான அட்வான்ஸான ஒர்க் ஃப்ளோ எல்லாமே இருக்க வேண்டியது வந்து இதில் வந்து நான் அந்த அட்வான்ஸான இதுவுமே நான் ஆட் பண்ணல. ஸோ நான் அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மிஷின் லேர்னிங் படிக்கிறீங்க இல்லாட்டி இந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க ஒரு ப்ரொஜெக்ட் மூலமாக ப்ரொஜெக்ட் பேஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஓகே இதில் வந்து நான் இப்போ 12 ஸ்டெப்ஸுமே வந்து இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகல. இன்றைக்கி வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் 2 3 எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் வேல வந்து என்ன உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். சரி இப்போ என்னோட டேட்டா செட்டும் ஆல்ரெடி எடுத்து வச்சு இன்னைக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிற டேட்டா செட் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ரைஸ். ஸோ இந்த ஹவுஸ் ப்ரைஸ் ரியல் எஸ்டேட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோ எடுத்து ஸோ அந்த ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் அந்த டேட்டா செட்டை தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அகேன் காகல் பிளாட்ஃபார்ம் எடுத்த ஒரு டேட்டா செட். ஸோ அதுக்கு முதல் இந்த ஒர்க் ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் நார்மலி கொமனாக வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட் இல்லாட்டி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இல்லாட்டி அந்த பிஸ்னஸ் கேஸை வந்து நீங்கள் கட்டாயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் இனிஷியல் ஸ்டெப்பாக இருக்கும். அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் இதில் மென்ஷன் பண்ணி இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்கோப்பிங் என்று ஓட்டுருவேன். ஸோ இதில் வந்து எங்களோட பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்கோப்பிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருவேன். நான் இதை ரீட் பண்ண உங்களுக்கு சமரைஸாக சொல்கிறேன். இதில் என்ன பிரச்சனை இப்போ கொமனாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி ப்ரைஸை வந்து ஒரு அடிஷனல் வேயில் அப்ரோச் பண்ணுவாங்க என்ன இருக்கிற காமனான ஒரு டேட்டாஸ் என்ன அந்த அதை சுற்றி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஹவுஸ்னா ஃபர்ஸ்ட் அதோட லொக்கேஷனை ஃபர்ஸ்ட் அதோட இன்ஃபர்மேஷன் அதோட டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். செகண்ட் வந்து என்ன அந்த ஹவுஸில் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் பெட்ரூம்ஸ் மற்றது என்ன அந்த ஸ்கொயர் ஃபீட் மற்றது வந்து அதை சுற்றி இருக்கிற ரெசிடென்டல் ஏரியா கமர்ஷியல் ஏரியா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது அதை சுற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன் அளவு பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். அப்போ அந்த ஹையாக இருக்கிற ஒரு வேரியபிள் அந்த கண்டாக்ஸில் போய் இதை போய் நாங்கள் மேனுவலாக வந்து செய்ய வலிக்கிறோம். மேனுவலாக என்ன அந்த பர்டிகுலர் ஹவுஸோட ப்ரைஸை வந்து நாங்கள் மேனுவலாக வந்து என்ன எஸ்டிமேட் பண்ண வலிக்கணும் என்ன கட்டாயம் அதுக்கு இன்னக்யூரேட் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயம் என்ன இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நுவான்ஸாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷன் அதுலேருந்து இருக்கிற இப்போ எக்ஸாம்பிள் பேங்க்ஸ் ஸ்கூல்ஸ் இந்த நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அந்த ப்ரைஸில் வந்து என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுது. அப்போ அதை வந்து எப்படி இன்னுமே பெட்டராக அப்ரோச் பண்ணலாம்ன்றதுக்கான இங்கே வந்து நாங்கள் மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸை வந்து உள்ளே கொண்டு வரப்போம். அந்த மெஷின் லேர்னிங் டெக்னிக்கை வந்து இங்கே இன்டிகிரேட் பண்ணுறது மூலமாக என்ன எங்களால் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட் பண்ணக்கூடிய முக்கிய இப்போ நாங்கள் டேரெக்டாக மேனுவலாக வந்து இப்போ ஒவ்வொரு ஃபீச்சர் வீடியோ ஹவுஸ் என்ன ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு மாதிரி இந்த ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். லொக்கேஷன் அந்த ஸ்கொயர் ஃபீட் அந்த லேண்ட் அந்த இந்தியா அந்த ஹவுஸோட என்ன அந்த பேஸ்மெண்ட் அந்த ஸ்கொயர் ஃபூட்டேஜோ இல்லாட்டி நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இல்லாட்டி என்ன நியரஸ்ட் லொக்கேஷன் இந்த மாதிரியான சகல விஷயங்களுமே ஒரு கட்டாயம் ஒரு இன்ஃப்ளூன்ஸாக இருக்கும் இந்த ப்ரைஸில் அந்த ஃபைனல் ப்ரைஸ் அந்த ஹவுஸ் செல்லிங் ப்ரைஸில் ஒரு இன்ஃப்ளூன்ஸாக. ஸோ இதான் எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நான் எடுக்கிறது இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் மேபி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இதை வந்து தான் என்ன எங்களோட பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான் எங்களோட இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் ஒர்க்ல முதலாவது ஸ்டெப்பாக வந்து ஆட் பண்ணிக்க. ரெண்டாவது நாங்கள் போக போகிறது ஓகே நாங்கள் ப்ராப்ளமாக ஓவராலாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதாங்கிற பிரச்சனை ஆட்டோமேட் பண்ண வேண்டியிருக்கு என்ன மேனுவலாக செய்கிறது இன்னைக்கு. ஸோ அடுத்தது வந்து என்ன எங்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அதாவது அடுத்த ரெண்டாவது டேட்டா செட் போடுறோம். அப்போ எங்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து நான் கலெக்ட் பண்ணணும். ஓகே நான் இது ஒரு ஸ்டடி பர்பஸுக்காக இருந்ததால் இந்த டேட்டா வந்து நான் ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்ம் காகலண்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்த டேட்டா. ஸோ அந்த டேட்டா வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் இதான் அந்த டேட்டா செட் அது வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கேன். சரி இந்த டேட்டா செட் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஓகே அப்போ அது எங்களோட டேட்டா செட் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிற உங்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்கள் சூஸ் பண்ணி அது செகண்ட் ஸ்டெப்பாக இருக்க போகுது. அடுத்தது வந்து பார்க்கலாம் மூன்றாவது. ஸோ மூன்றாவது என்ன ஸ்டெப்னா சிம்பிள் உங்களுக்கு வழங்க நீங்கள் ஆல்ரெடி டேட்டா அனலிஸ் பண்ணி நீங்கள் என்னோட சீரிஸ் பார்த்துங்க வழங்க டேட்டா வந்து லோட் பண்ண லோட் பண்ண என்ன நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முதல்ல டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இல்லாட்டி எந்த ஒரு ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் வந்து அந்த டேட்டா வந்து எங்களோட என்வியாமெண்ட்டில் லோட் பண்ணோம். ஸோ ஓகே நாங்கள் நோட் புக் தான் யூஸ் பண்ணுறேன். நான் சொன்னேன் இது ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் இது டெவலப் பண்ணிட்டு வரணுண்டு.
ஸோ அகைன் நான் நோட் புக் தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ அதால் வந்து இப்போ நான் இன்னுமே நம்ம அட்வான்ஸ் நான் வெளியே சொன்ன மாதிரி என்ன இதை வந்து மொடியூலர் கோடாக என்ன விஎஸ் கோட்டில் .py ஃபைலையும் எழுதலாம் சரி அந்த மாதிரி. பட் நான் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக டிவைஸ் ஸ்டார்ட் பண்ணேன். லேட்டராக வந்து நாங்கள் அந்த அட்வான்ஸ் லெவலுக்கு சரி. இப்போ இங்கே வந்து அடுத்த ஸ்டெப்பில் என்ன டேட்டா செட்டை வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ இதான் என்ன மூன்றாவது ஸ்டெப் இதில். ஸோ டேட்டா செட்டை லோட் பண்ணாலே ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே யூஸ் பண்ண போகிற லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாஸ். ஸோ நான் பெண்டாஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சரியா இம்போர்ட் பண்ணுறேன் சரியா. ஸோ நான் அந்த டேட்டா செட் லோட் பண்ண போகிற டேட்டா செட்டை டேட்டா ஃப்ரேம் வேரியபிள் டிஎஃப்ன்றது டேட்டா ஃப்ரேம் சோர்ட். ஸோ அதில் நான் ஸ்டோர் பண்ணேன். ஸோ இங்கே லோட் அந்த வேரியபிள் நேமை கொடுத்துட்டு நான் டேட்டா செட்டை ரீட் பண்ண போகிறேன். அப்போ அதை ரீட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் ரீட் சிஎஸ்வி இல்லை ரீட் எக்ஸல்னு சில மொழிகள் இருக்குது, ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் எந்த டேட்டா செட் இப்போ வந்து எக்ஸல் இதெல்லாம் எக்ஸல் ஃபார்மேட் அந்த எக்ஸல் டைப்பில் இருக்குது. அந்த ஃபைல் டைப்பில் இருக்குது. ஸோ நான் ரீட் எக்ஸலை கால் பண்ணேன். கால் பண்ணிவிட்டு இந்த டேட்டா செட் என்ன நேம் இந்த ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் இருக்குது. ஸோ நான் நேமை கொடுக்குறேன். ஹவுஸ் ப்ரைஸ் ஓகே ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் எக்ஸல் எக்ஸ்டென்ஷன் சரியாக நினைக்கிறேன். எஸ் எக்ஸ்டென்ஷன் சரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன எங்கள்கிட்ட டேட்டா செட்டை வந்து லோட் பண்ணி சரி. இப்போ நாங்கள் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 5 ரோஸை வந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் 5 rows ஆஃப் டேட்டா செட். அப்போ நீங்கள் கேட்கலாம் ஓகே இந்த நேம்ஸ் எல்லாம் என்னத்தை மீன் பண்ணுது. இந்த ஒரு எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் டேட்டா செட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஹண்ட் டைம் ரவுட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நாங்கள் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதுக்கு மேலே இந்த டேட்டா செட்டோட டைமென்ஷன் இருக்க செக் பண்ணிடுவோம். ஸோ டிஎஃப்ல இருக்குது. ஸோ டிஎஃப் டாட் ஷேப் கொடுத்தீங்கன்னா இதில் 13 காலம்ஸ் இருக்குது. அப்போ 13 காலம்ஸ் அங்கே 13 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த மேலே இருக்குது தானே ஹைலைட் பண்ணி அந்த மேலே இருக்கிற காலம்ஸ் இது எல்லாமே இந்த ஃபீச்சர்ஸ்னு சொல்லி வேரியபிள்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரோஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2919 கிட்டத்தட்ட 2919 ஹவுஸ் டேட்டா. ஒவ்வொரு டேட்டா ஒவ்வொரு ரோவுமே வந்து என்ன ஒவ்வொரு ஹவுஸ் இன்ஃபர்மேஷன். அப்போ ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் சிங்கிள் ரோன்னு அந்த கொரசனில் பார்க்கலாம். ஒவ்வொரு சிங்கிள் ரோவுமே என்ன ஒரு கவுஸோட இன்ஃபர்மேஷன் அப்படி 2919 கவுஸ் டேட்டா அந்த எங்கள்கிட்ட இருக்கு. இப்போ இவ்வளவு டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அனலைசிஸ் செய்ய போகிறோம். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு சிம்பிள் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ண போகிறோம். சரி ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து உங்களோட காலம்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஒவ்வொரு காலம் நேம்ஸ் இருக்குது. அந்த காலம்ஸ் நேம்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் டிஎஃப் டாட் காலம்ஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டோட்டலாக இருக்கிற காலம் சரி. இப்போ இதில் காலம்ஸ் நேமில் வந்து ஒவ்வொன்றுமே வந்து என்ன ஒவ்வொரு மீனிங் ஒவ்வொரு காலம் என்ன அதுக்கு ஸ்பெசிஃபிக் மீனிங். ஸோ முதல்ல வந்து ஐடின்னு வரும். ஸோ வந்து அவங்க ஒவ்வொரு மீனிங் எடுத்து வச்சுக்கேன். ஸோ ஐடியன்றது ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு கவுஸ் ப்ரைஸ் இருக்குது தானே ஒவ்வொரு கவுஸ் இன்ஃபர்மேஷன் அந்த ஒவ்வொரு கவுஸுக்குமான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடி இல்லை என்னத்தை சொல்ல வருதுண்டா யூனிக் ஐடென்டிஃபையர் ஃபார் ஈச் ரெக்கார்டு. இப்போ நான் மார்க் டவுனுக்கு மாற்றுறேன். ஸோ இது வந்து இது மார்க் டவுனில் இருக்குது ஓகே. ஒவ்வொரு ஒவ்வொரு கவுஸுக்குமான அதை நான் சொன்னேன் மேலே இருக்க ஒவ்வொரு சிங்கிள் ரோவுமே வந்து என்ன ஒவ்வொரு கவுஸோட இன்ஃபர்மேஷன் ஒரு கவுஸ் டீட்டெயில் அதில் வர அந்த ஒவ்வொரு கவுஸுக்குமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா வந்து அங்கே கொடுத்துருக்கா. அப்போ அதான் அந்த ஐடியான்னு சொல்ல வர. அப்போ ரெண்டாவதாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன ரெண்டாவதாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ் சப் கிளாஸ். அப்போ எம்எஸ் சப் கிளாஸ்ன்றது ஒன்றுமே இல்லை. அது வந்து அங்கே நாங்கள் இருக்கிற கவுஸுக்கு வந்து கோல் பண்ணுறதுக்காண்டி இந்த கவுஸோட ஸ்பெசிஃபிக் சப் கிளாஸ் அதை அந்த ஒரு ரீஜனில் இருக்குமே இருந்தால் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்பராக யோசிச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஹவுஸுக்கு ஒரு நம்பர் ஒன்று இருக்குன்னு அதை மாதிரி ஒரு நம்பர் மாதிரி வந்து செட்டப் பண்ணிக்கிறாங்க அந்த ஹவுஸ் அந்த பர்டிகுலர் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஹவுஸ் டைப் ஆஃப் டியூலிங் இன்வால்வ் இன் த சேல். சரி இது வந்து அந்த காலில் இந்த டிரெக்டாக எடுத்த இன்ஃபர்மேஷன் ஒன்றுமே இல்லை. இந்த கவுஸில் இருக்க அந்த ஒவ்வொரு கவுஸுக்கு மேலே ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஒன்றை கொடுத்தா அதுக்கே நீங்கள் இந்த குளமை பார்க்கவே விளங்க வேணும். ஒவ்வொரு நம்பர் இப்போ ஒரு 1 ஸ்டோரி 2 ஸ்டோரி ஏதோ அப்படி ஸ்டோரி ஸ்டைலில் சொல்கிறாங்க. அந்த ஒரு நம்பர் ஃபார்மேட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்போ இது ஃபுல்லாக நம்பரில் இருக்கிறது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி சொல்கிறோம் சரியா. இது ஹவுஸோட இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது இன்ஃபர்மேஷன். மூன்றாவது கோலம் பார்க்கலாம். ஸோ மூன்றாவது வந்து என்ன சொல்ல வராங்களா என்ன மூன்றாவது கோலம் எம்எஸ் சோனிங். இப்போ சோனிங்கன்றதை வந்து இப்போ எம்எஸ் சோனிங் என்ன சொல்ல வராங்களா இப்போ நீங்கள் எனக்குலாம் இப்போ உங்களோட கவுஸ் வந்து அந்த பர்டிகுலர் கவுஸ் இப்போ நீங்கள் ஒரு கவுஸை சூஸ் பண்ணீங்களா அது இந்த மாதிரியான சோனில் இருக்குது. இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்குது இல்லாட்டி ரெசிடென்ஷியல் சோனா இல்லாட்டி இண்டஸ்ட்ரியல் சோனா இந்த மாதிரி இல்லாட்டி எனக்கு கமர்ஷியல் ஏரியாவில் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை தான் எம்எஸ் சோனிங்னு சொல்கிறாங்களே. இது வந்து ஜென்ரல் சோனிங் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அப்போ அது இந்த பர்டிகுலர் ஹவுஸ் லொக்கேஷன் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க.
சரியா? இப்படி நிறைய ரிமைனிங் இருக்கு. நான் இது ஒரு ஏரியா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து லொட் ஏரியா. ஸோ லொட் ஏரியான்றது அவங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுருங்க. ஸோ இதில் வந்து ஓகே நான் இதில் எல்லாமே ஒரு ஏரியா ஆட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். உங்களை எல்லாமே ஆட் பண்ணி ஸோ இதில் லொட் ஏரியான்றது இங்கே மேலே பார்க்கலாம் இந்த இருக்கு. ஒன்றுமே இல்லை என்ன அங்கே அந்த பர்டிகுலர் அந்த கவுஸ் வந்து என்ன இந்தியா ஸ்கேர் ஃபீட் அது ஸ்கேர் ஃபீட் அந்த லேண்ட் சைஸ் சொல்கிறோம். லொட் ஏரியான்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை. அடுத்தது வந்து பார்க்கலாம் லொட் கன்ஃபிகரன். லொட் கன்ஃபிகரன் ஒன்றும் இல்லை, கன்ஃபிகரன் ஆஃப் த பிளாட். அதாவது வந்து அந்த லேண்டோட கிட்டத்தட்ட என்ன ஒரு ஷேப். அதாவது என்ன இந்த பர்டிகுலர் லேண்ட் வந்து என்ன மேபி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் மேலே பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இன்சைட் எஃப்ஆர் டு இன்சைட் என்ற ஒரு ஒவ்வொரு ஒரு நேம்லேயே இருக்குல்ல, அதைத்தான் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரி வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்தது பில்டிங் டைப். அப்போ பில்டிங் டைப் பண்ணிக்கல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பில்டிங் டைப் பண்ணுறீங்களா வந்து இது ஒன் ஃபேமிலி இருக்கக்கூடிய பில்டிங்கா, இல்லாட்டி என்ன டூ ஃபேமிலி இருக்கக்கூடிய பில்டிங்கா, இல்லாட்டி என்ன டூப்ளெக்ஸ் என்ன வேரியஸ் இது இருக்குது, வேரியஸ் கேட்டகரி இருக்குது. அந்த ஒவ்வொரு இதுக்குமே வந்து வேரியஸ் கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஃப் டேட்டா ஃப்ரேம் டிஎஃப் பில்டிங் டைப் தானே. இதில் போய் நான் யூனிக்கான்னு கொடுக்குறேன். சரியா? யூனிக்கான்னு கொடுத்தேன்டா. யூனிக்கான்னு கொடுக்கல பாருங்க, அந்த பர்டிகுலர் காலம்ல இருக்கிற ஒவ்வொரு யூனிக் வேல்யூ உங்களுக்கு ரிட்டர்ன். பட் ஒன் ஃபேமிலினா என்ன அந்த பர்டிகுலர் அப்பார்ட்மெண்ட் எனக்கு ஹவுஸ் வந்து என்ன ஒரு ஃபேமிலி மட்டும் இருக்கக்கூடிய மாதிரி என்ன ஒரு அப்பார்ட்மெண்ட். இந்த டூ ஃபேமிலி ரெண்டேக்கில் வந்து டூ எஃப்எம் ஒன்றுமே இல்லை, ரெண்டு ஃபேமிலி வந்து இருக்கக்கூடிய மாதிரி மறுமே இல்லை. டுப்ளெக்ஸ்ன்னு சொல்ல வர்றது வந்து இப்போ ஜாயிண்ட். இப்போ ரெண்டு ஹவுஸுக்கு ரெண்டு அப்பார்ட்மெண்ட் ஜாயிண்ட் வந்து என்ன ஒரே ஹவுஸாக மாற்றிடுமா, அதுதான் டுப்ளெக்ஸ்ன்னு சொல்ல வர்றது. மற்ற இதில் வந்து டவுன் ஹவுஸ், மற்ற டவுன் ஹவுஸ் இப்போ டிடபிள்யூ ஒன்றுமே இல்லை, டவுன் ஹவுஸ் எக்ஸ்டென்ட் ஹவுஸ். இஎன்னு சொல்ல வர்றது என் பாயிண்ட். ஸோ இல்லை என் பாயிண்ட் ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இப்போ 12 மென்ஷன்மெண்ட்டோ ஒன்றுமே ஒரு ஹவுஸ் எடுங்க. சரி? அப்போ ஒரு லைன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ரோவுக்கு வந்து என்ன ஹவுஸ் இருக்குது. சரி? அதில் வந்து இப்போ என் பாயிண்ட் சொல்ல வர்றது கடைசியாக இருக்குது. அந்த ரோவில் வந்து இந்த கடைசியில் இருக்கிற வண்டை வந்து ஒரு கவுஸாக யோசிக்கும். சரி? கவுஸ் அண்டேக்கில் வந்து இப்போ ஒரு ஒரு ரோ லைனில் வந்து கவுஸ் இருக்குது. ரோ லைன்ஸில் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுத்தாங்க. இப்போ ஒரு ஃப்ளட்டாக இருக்கும்போது மேபி ஒரு ரோ ஸ்டைலில் வந்து என்ன பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து கரையில் இருக்கிற கவுஸை தான் என் யூனிட்னு சொல்ல வர. சரி? என் யூனிட் வந்து கரையில் இருக்கிற கவுஸை தான் என் யூனிட். அப்போ மேபி என்ன அந்த கவுஸுக்கு மேபி என்ன ஒரு பெல்கனில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கூடவே இருக்கும். அவுட் சைட் வந்து பார்க்கணும் ஸ்பேஸ். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக டிடபிள்யூஎன்எஸ் இருக்குதா, இதை வந்து சொல்கிறது மிடில் இருக்கிற கவுஸ். அதாவது இன்சைட், அதாவது இன்சைட் ரெண்டு சைட்டுமே அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இது வந்து மிடில் இருக்க மிடில் இருக்கிறதால மேபி என்ன ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் குறைவே. ஸ்பேஸ் என்ன கூட ரெண்டு சைட்டுமே ஒரு ஓலால தான் என்ன மற்ற பக்கத்து ஹவுஸ் என்ன டிவைட் பண்ணப்படுறதால வந்து நாங்களுக்கு பெரிய அளவு ஸ்பேஸ் இப்போ விண்டோஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிறது எல்லாம் ஸ்பேஸ் இருக்கு. அப்போ அதைத்தான் என்ன காமனாக வந்து டவுன் ஹெச்எஸ் ஓட்டுவாங்க. ஈவாரம் ஒன்றுமே இல்லை, ஈவாரம் ஒன்றுமே இல்லை என்ன. அது வந்து கடல்ல இது என்ன கடைசி என் யூனிட், அதாவது என்ன கடைசியில் இருக்கிற கடல் ரோவில் வந்து கடைசியில் இருக்கிற ஹவுஸ் தான் சொல்லி. ஸோ இதான் இது சும்மா உங்களுக்கு வந்து என்ன ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு டேட்டா செட்டை வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றுமே இல்லை. ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம் இது இயர் பில்ன்றது ஒன்றுமே இல்லை. எந்த ஆண்டு பில் பண்ணப்பட்டது அது கீழே வெட் பண்ணி நினைக்கிறேன். ஸோ இதில் இயர் பில் பண்ணுறதுன்றது வந்து ஒரு குழம்பு இந்த இருக்கு. இந்த ஆண்டு வந்து டெவலப் பண்ணப்பட்ட ஆண்டு. அடுத்த வந்து ரீமாடல் பண்ணப்பட்ட ஒரு குளம் இருக்கு. அது அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கவுசில் அப்பார்ட்மெண்ட் திருப்பி வந்து என்ன மேபி பெயிண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி வந்து என்ன திருப்பி வந்து அதுக்கு விண்டோஸ் இல்லாட்டி டோர்ஸ் இல்லாட்டி என்ன இது உடைஞ்ச பில்டிங் பார்ட்ஸ்கள் வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். ஸோ இதுதான் என்ன ரீமாடல், அது ரீகன்ஸ்ட்ரக்ட் சேம் ஆஸ் கன்ஸ்ட்ரக்ட். அது ரீமாடலிங் பண்ணாட்டி அந்த இயர் வந்து என்ன அது எப்போ பில் பண்ணப்படுதோ அந்த இயருக்கு மட்டும் மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்க்கலாம் இந்த எக்ஸ்டீரியர்னு சொல்ல வர ஒன்றும் இல்லை. இந்த பில்டிங்கோட அவுட் சைட், இந்த அவுட் சைட் வந்து என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி சில நேரம் என்ன வூடனை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி இல்லாட்டி என்ன வேறு மாதிரியான டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி develop- அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது சொல்லுது. இதான் எக்ஸ்டீரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஓட்டு. சரி? அதான் அந்த அந்த வெளிப்புற வீட்டோட வெளிப்புற தோட்டம் என்ன மாதிரியான மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். சரி? அடுத்தது வந்து பேஸ்மெண்ட், அதான் பிஎஸ்சி எஃப்எஸ் டூ ஓடுறது பேஸ்மெண்ட். இப்போ நீங்கள் மேலே டேட்டா செட்டை பார்த்துட்டு விடுவாங்க. பேஸ்மெண்ட் இருக்குல்ல, அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கும். ஒன்று டோட்டல் பேஸ்மெண்ட் எஸ்7 இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் டைப் டூ, அதான் டூ அண்ட் ஓடுது டைப் டூ. அதாவது என்ன பேஸ்மெண்ட் தோன்றது இப்போ நீங்கள் ஒரு வீடு பார்க்குறீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் கட்ட அதை பேஸ்மெண்ட் தான் அந்த பில்ட் அந்த ரூம்ஸ் டைனிங் ரூம் கிச்சன் பெட்ரூம் இது எல்லாமே டெவலப் பண்ணியிருக்கோம். அப்போ இதை வந்து டபுளாக பிரிச்சுக்காங்க. பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட் டூ ஆண்டு பிரிச்சுக்காங்க. அவ்வளோ இல்லை வேறு ஒன்றுமே இல்லை. அது அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து நாங்கள் அந்த ஹவுஸ் டீட்டெயிலை வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். அந்த கடைசி குழம்பு வந்து சேல்ஸ் ப்ரைஸ் இதான் நாங்கள் பெஸ்ட் லேர்னிங்கில் வந்து
டார்கெட் குளமே இருக்க போகுது, டார்கெட் குளமே இருக்க போகுது. இட்ஸ் மீன் என்ன, இந்த குளமை தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணி என்ன கடைசி வந்து ஒரு புதுசாக ஒரு ஹவுஸோட இன்ஃபர்மேஷன் பெறும்போது அதை நாங்கள் வந்து என்ன ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ஒரு சேல்ஸ் ப்ரைஸ்ன்றது எங்களோட டார்கெட் குளம் டார்கெட் வேரியபிளாக இருக்கும். சரி, அப்போ நீங்கள் கரெக்டாக வேணா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். ஸோ இது வந்து ஓவராலாக வந்து ஒரு டேட்டா செட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் இதில் ஆட் பண்ணி எனக்கு நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் இன்னுமே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் இன்னுமே இதுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம். சரி, அப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 13 ஃபீச்சர்ஸ் தான் இந்த டேட்டா செட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சில டேட்டா செட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கூட ஃபீச்சர்ஸுமே இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. சொல்ல போஸ்டன் கவுசிங் டேட்டா செட் நினைக்கிறேன், அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு ஐடி. சரி, ஸோ இது இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் லெவல் மாதிரி கொடுத்துருக்கு இந்த மெஷின் லேர்னிங் ஒர்க் ப்ராஜெக்ட் ஒர்க். ஸோ நாங்கள் அடுத்ததாக இதில் வந்து அடுத்த வீடியோவில் பார்ட் டூவில் வந்து இந்த டேட்டா ப்ராசஸிங் மற்ற இடிஏ இந்த டேட்டாக்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பார்ட் டூவில் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் அடுத்த ஃபீச்சர் இன்ஜினியரிங், ட்ரெயின் டெஸ்ட் மாடல் ட்ரைனிங், மாடல் எவாலுவேஷன், கிட்டத்தட்ட 3 மாடல் யூஸ் பண்ண போகிறோம். ரேண்டம் ஃபாரஸ்ட், எக்ஸிக்யூட், லீனியர் ரிக்ரெஷன். நாங்கள் கடைசியாக வந்து ப்ரிடிக்ஷன் இதில் வந்து நாங்கள் கைப்பு பராமீட்டர் ஆப்டிமேஷன் ஆட் பண்ணி கடைசியாக வந்து டிப்ளை பண்ண போகிறோம். ஸ்ட்ரீம் டேட்டில் கொண்டு வேணும், ஒரு சிம்பிள் வெப் அப்ளிகேஷனை கொண்டு வேணும் டிப்ளை பண்ண போகிறோம். இதான் இந்த இந்தியா சீரிஸ் ஒரு ஒர்க் இந்த ஒரு மேபி ஒரு 4-5 பாட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மறக்காம என்ன இந்த சேனலையும் என்ன ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். என்ன ஃபர்தராக வந்து இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்க்கணும். மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இல்லை சஜஷன் இருந்தால் மறக்காம என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.